இல்ல திருப்பி ஸ்டார்ட் பண்ணு. Hi all. Welcome to Pragya and Prithvi Vlogs. Today we're going to go to Blacktown Cinemas and watch LIK, which is named and it stands for Life Insurance Company. ஆக்ஷனோட சொல்லணும். Life Insurance Company. That's like Life Insurance Company like that. ஆக்ஷன் கை ஆக்ஷன் யாரா காட்டுவா? Life Insurance Company like that. சரி இப்போ ஏதோ ஒன்னு வரல உங்களுக்கு விட்டுரு. Anyways that. I can't wait to watch LIK. And I don't know why, but I don't know why they call it LIK instead they could call it like. லைக்னா உங்களுக்கு சொல்றாங்க. I'm gonna watch it Blacktown Cinemas. அது சொல்லிட்டேன். அதுக்கு அப்புறம் வேற என்ன? இந்த படத்துக்காக நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல அது சொன்னியா? Oh yeah, it took like 3 months, but I don't know. 3 months இல்ல போன அக்டோபர்ல ரிலீஸ் ஆக வேண்டியது இல்ல. So அந்த டைம்ல இருந்தே you guys are waiting. So it's more than 6 months. என்ன பிருத்வி? நீ சாஞ்சி உட்கார் ஃபர்ஸ்ட். அப்பதான் மூஞ்சி தெரியும். Who's the hero of the movie சொல்லுங்க. Pradeep Ranganath. பாரு. அப்பா பேருக்கு அப்புறம் ஒரு பெரிய பேர் உருப்படியா வாயில வருது அப்படினா அது பிரதீப் ரங்கநாதன் பேர் தான். அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. Actually thought his name. இரு பிருத்வி நீ ப்ரொனவுன்ஸ் பண்ணு. Pradeep Ranganathan. சூப்பர். I actually thought his name was Pradeep Kumar. பிரதீப் குமார்லாம் இல்ல. சரி விஷயத்தை சொல்லு. We are waiting for last 6 months. Oh yeah, we were waiting for the last 6 months and me and Prithvi have been fighting each other over it and we have been waiting so tensionally that we couldn't hold our breath. இது children's movie கூட கிடையாதுடா. நீங்க எதுக்குடா டென்ஷன் ஆவறீங்க? Because they have did so much good trailers, so many good songs. It's in 2040 which is better, future or present? Future. Because the phones don't even look like you can even touch them. அதனால பார்க்கணும் அந்த படத்தை உனக்கு. Yes, I want to see how 340 looks like. ஓகே. அதுக்காக அவங்க காட்டுற மாதிரி இருக்குன்னு அர்த்தம் கிடையாது பிரகத். அது புரியுதா இல்லையா உனக்கு? Because one time we watched Back to the Future and they showed how 2015 looked like. Then it had flying cars, but it's past 2015 and there's no even flying cars. அதான் சொல்றேன் படத்துல எல்லாம் இமேஜினேஷன் and creativity அவ்வளவுதான். Except there's one, but it looks like a helicopter. Whatever it is. ஓகேவா? அதனால படத்துல பாக்குறதெல்லாம் நேர்ல இருக்குன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு அசியூம் பண்ணக்கூடாது. நீ சும்மா அப்படியே பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ரசிச்சுட்டு அப்படியே வர வேண்டியதுதான். இப்போ நீ உட்காந்து 2 பேரும் உட்காந்து வாய்ப்பு ஏற்றி எனக்கே இப்போ பயமா இருக்கு. நார்மல் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனாலே படம் நல்லா இருந்திருக்கும். இப்போ ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆக்கி விட்டு இப்போ நார்மலாக தான் இருந்திருக்கும் படம், ஆனால் நமக்கு மொக்கையா தெரியும். அந்த மாதிரி ஆக்கி விட்டுருக்கீங்க. இப்போ ஐப்போ ஓவரா ஏற்றி விட்டு நீங்க 2 பேரும் மொக்கையா இருக்குன்னு சொல்ல வரல. இப்போ நார்மலா இருந்தாலே நமக்கு வந்து மொக்கையா தெரியும். ஸோ எக்ஸ்ட்ராடனரியா இருந்தா தான் நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நான் நீங்க கொடுத்த ஐப்பில் நீங்க 2 பேர் எனக்கு கொடுத்த ஐப்பில் சொல்றேன். சரி விடு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா விட்டுரு. நம்ம அப்புறமா தனியா பேசுவோம் அதை பத்தி. ஆனா பேசுவோம் கண்டிப்பா. வேற என்ன சொல்லணும்? Oh yeah, the cinema isn't a normal cinema. It's in a shopping mall. தியேட்டர் சொல்றியா? Yeah, like I know cinema and theater is the same thing. It's inside a shopping mall. It's in like a normal cinema outside in the middle of nowhere. I think the shopping mall is called Blacktown Mall. Blacktown Shopping Mall. That's why it's called Blacktown Westfield Shopping Mall. Oh. இங்க பாதிக்கு மேல எல்லா இதுவுமே Westfield Shopping Mall தானே. We also watched another movie in that place called Ireland. ஆமா 2024 January நம்ம வாட்ச் பண்ணோம். Actually kind of thought we watched it in India. Ireland. Correct. Ireland பார்த்த அதே சினிமாஸ் தான் இப்ப போயிட்டு இருக்கோம். Wait, Ireland still paid? Ireland நம்ம பார்க்கலாமே. எந்த OTTன்னு தெரியல. அதுல பார்க்கலாம் இருக்கும். What do you mean? Oh, like Netflix? Like Netflix or Prime, we have to check in which it is available and then we can watch it. Maybe it's in Netflix. But do you even know how to spell it? AYALAN. Ireland. LAN நினைக்கிறேன். I thought it was the same spelling as alien. இல்ல. Except there's a Y. So. Okay. Hey, டாபிக் எங்க LIK ல இருந்து எங்கெங்கயோ கொண்டு போறடா. லைக்ல இருந்து அயலானுக்கு எங்கடா போறீங்க இப்ப? இப்படி தானே டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு காரியம் நம்ம பண்ண முடியலடா நம்மளால. Subscribe and like. What do you mean? Straight இப்ப தம்பி வீடியோவே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள subscribe, share and subscribe. இந்த தியேட்டருக்கு இப்பதான் போயிட்டு இருக்கோம் பிருத்வி. இனிமேல் படம் பார்க்கணும். அப்புறம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீயே முந்திரி கொட்ட வேலை பார்த்துட்டு இருக்க. அது இல்ல பிரகத், அவனுக்கு கொடுத்த ஒரே டியூட்டி அதுதான். அதனால அந்த டியூட்டியை முடிச்சுட்டா நம்ம நிம்மதியா படம் தூங்கிடலாம் பாரு. அதுக்காக அவன் உட்காந்து டியூட்டியை முடிச்சிருக்கான். அப்படியா? தியேட்டர் வந்து லுக்கிங் கூல். பாப்போம். நம்ம போன வாட்டி ஒரு இது தியேட்டர் காட்டோம்ல, அது வந்து ரவுசல்ல இருக்கிற ரீடிங் சினிமாஸ். இது வந்து பிளாக் டவுன்ல இருக்கிற ஆயிட்ஸ்.
ஸோ பார்ப்போம். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும் தியேட்டர். புஷ் பேக் சீட்டு, அது அப்படியே ஜாலியா படத்துக்கு கூட பார்க்கலாம். Yeah, because it's really good. Because when we go on a tourist family, Appa wasted his whole money on some kind of seat couch. What's it called? Like we watched. Recliner. Like. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து நம்ம ஈவென்ட் சினிமாஸ்ல பார்த்தோம். அது And we டோட்டலி வேற just தியேட்டர். couch. Like Appa bought some kind of couch seat in the cinema to watch the movie because Prithvi sleep. And I don't think Prithvi used it a lot. எப்பவுமே நாங்க டிக்கெட் போட்டா பிருத்வி தூங்கிடுவான் படம் பார்க்கும்போது. அதனால தூங்குறதுக்குனே ஒரு சீட்டு போட்டு வச்சிருப்போம். அதுதான் பிருத்வி வந்து அவதார்ல நீங்க பாத்திருப்பீங்களான்னு ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த கிளிப் ஆட் பண்ணுமான்னு. கண்டிப்பா பிருத்வி வந்து ஆஃப் இன்டர்வலுக்கு அப்புறம் ஃபுல்லாவே தூங்கிட்டான் அவதார் பார்க்கும்போது. இப்போ LIKல என்ன லெவல்ல ஆக போகுதுன்னு பாக்குறோம். Yeah, because Prithvi actually wanted to watch LIK because most of the movies we watch in the theaters he doesn't want to watch because he thought Avatar was kind of boring. So that's why he slept. So I'm wondering about this movie. அதான் பாப்போம். இன்னைக்கு ஃபுல்லா பாக்குறானா எனக்கு தெரிஞ்சு தூங்கிடுவான். ஏன்னா இது நைட் ஷோ வேற. Come on. ஏன்னா மோஸ்ட் லைக்லி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல திருப்பி பிருத்வி தூங்க தான் போறான். ஏன்னா இது வந்து நைட் ஷோ, நைட் 8:30 ஷோ இது. இது 8:30 ஷோனா இது வந்து முடியறதுக்கே 11 o'clock ஆயிருமா? நீங்க எத்தனை மணிக்கு தூங்குவீங்க டெய்லி? 10 o'clock. Yeah. 10 o'clock எங்க தூங்குறீங்க? Like somewhere close to 10. ஏய் 9 o'clock போயிருவோம் நம்ம படுக்கிறதுக்கு. Sometimes 10. சம்டைம்ஸ் 10 கிடையாது. டெய்லி எப்ப போய் படுப்பீங்க அது சொல்லு. Oh yeah, daily we sleep at 9. 9னா ஒரு 5-10 minutes தூங்கிடுவீங்க ரெண்டு பேரும். But one time we slept at 11. ஒன் டைம்ல நான் கேட்கல. நார்மலா ஜெனரலா பண்றது சொல்றேன். அது 9 o'clock தானே? Yeah. அப்புறம் அது 9 o'clock பண்ணீங்கன்னா 9:15 குள்ளே ரெண்டு பேரும் மட்டையாகி தூங்கிடுவீங்க. ஓகே. சோ இப்போ படம் 11 o'clock வரைக்கும் போக போகுது. இப்போ படம் ஆரம்பிச்சு 1 ஹவருக்கு பிருத்வி தாங்குவானான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு குறைந்த சத்தம் வந்துரும் நினைக்கிறேன். I don't even think he can, stand for 10 minutes. 10 minutes தாங்க மாட்டான்றியா? Yeah, I don't think so. Let us see the play. என்ன பிருத்வி சேலஞ்ச் அக்செப்டடா? ஃபுல் படம் பாப்பியா முடிச்சிருந்து? Okay. டிக்கெட் காசை வேஸ்ட் பண்ண மாட்டியா? Okay. வேஸ்ட் பண்ணாம பாப்பியா ஃபுல்லா? Okay. ஓகேவா? Okay. அது நல்ல குஷன் சீட்டு, புஷ் பேக் சீட்டு பிளஸ் ரிக்ளைனர் வேற. அதான் சரி புஷ் பேக் ரிக்ளைனர் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் நல்ல குஷனா இருக்கும். அவனுக்கு வேற ஏசியே வேற. ஆரம்பத்துல கம்மியா வச்சிருந்தாலும் போக போக நல்லா சில்லுன்னு ஆக்கி விட்டுருவானுங்க. When we were watching Tourist Family, I saw the whole movie and I didn't even sleep. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா அது வந்து டே டைம். that's why. ஆனா அது வந்து டே டைம். நம்ம மேட்னி ஷோ போனோம். 2 o'clock 2:30 ஷோ போனோம் நம்ம. டூரிஸ்ட் ஃபேமிலி போகும்போது. This was night time. This is night time. This is almost like Minecraft movie. நம்ம கேன்பரா போயிருக்கும்போது Minecraft பார்த்தோம்ல. Minecraft எப்போ போனோம்? 7:30க்கோ நம்ம 8 o'clock ஷோ தான் போனோம் நம்ம. நைட். But this one's 2 hours. தமிழ் மூவி நார்மலாவே more than 2.5 hours இருக்கும். No, like sometimes. நீ 2.5 hours வச்சுனா கூட இவங்க 8:30னா 8:30க்கு ஆரம்பிக்க மாட்டாங்க. அப்படி இப்படின்னு ஆட போட்டு ஆரம்பிக்கிறதே 8:45 8:50 ஆயிரும். So 8:45. Okay, yeah, it might be 11. I know one of the parts in the LIK movie, but என்னது? you guys. tell. Well, they broke her. Yeah, me too. I saw that in one of the songs called Patu. பட்டுமலை என்ன பாத்தீங்க? Oh, like this, like it's on. I'm only telling you to see that Prithvi told. But I saw one breakup in the trailer. I know, like where the girl takes Pradeep to some kind of restaurant, and then she got some kind of, I don't know, some futuristic watch, and then she flips her hand like this, and then it says cheated, and then some kind of heart, broke apart, and it said breakup. ஏன் பிரகத்தே? Like she said breakup. Yeah. அந்த மேக்ஸ் ஆக்டிவிட்டி புக்ல காம்ப்ளிகேட்டட் மேக்ஸ் வந்துச்சுன்னா நீ இந்த அளவுக்கு யோசிக்கிறது கிடையாது. அந்த பொண்ணு கையில சீட்டிங் டிடெக்டர் வந்ததெல்லாம் உனக்கு வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு சொல்ற. நீ நைஸா கதைய மாத்தாத, என்கிட்ட பேச மாத்தாத. டேய் மேக்ஸ் புக் இங்கிலீஷ் அந்த சப்ஜெக்ட்ல இருக்கிறதெல்லாம் உட்காந்து இப்படி பேசுறது கிடையாது. உனக்கு இப்ப உட்காந்து ட்ரெய்லர் பட்டுமா சாக்லேட் எல்லாம் பார்த்தா உட்காந்து பெரிய. You never speak about math to me. You only speak about do this math work, do this math work, do this math work. You never talk about math and say what is 1 times 1 times 1 times all of that. Oh. I kind of think we're near the cinema, or because now we're near to what's it called? Oh yeah, Blacktown Hospital, which is where Prithvi was born. I know. Yes, Prithvi was born in Blacktown Hospital. And I was born in Arden. Hey, டாபிக் எங்கெங்கயோ கொண்டு போறீங்க. இப்போ ஆக்சுவலா LIK டாபிக். Blacktown போகுது, மேக்ஸ் போகுது, எங்கெங்கயோ போகுது போ. I know why, because sometimes கசாப வீடியோ வந்து LIK வீடியோ இல்ல. கார்ல வெட்டி பேச்சு. கார் போக்கில் வெட்டி பேச்சு. Sometimes when sometimes if there's a cinema movie that's so popular and it's in theaters, you get so carried away that you talk about something else like I'm doing now. And guys, I'm talking about getting Yeah. And guys, when I was a baby, I
saw a cinema with a stadium. சினிமா வச ஸ்டேடியமா? Yeah, I told my mom. They don't play soccer in. There's not even. when you are a baby னா உனக்கு ஞாபகமே இருக்க கூடாது. நான் எப்படி நீ உட்கார்ந்து சும்மா கதை விட்டுட்டு இருக்காத. ஏதோ பேசணும்னு பேசாத பிருத்வி. And Prithvi, when you were a baby, you didn't even know what was cinema. You only knew when you were 2 years old or something, right? Yeah. Or maybe 1. But நீ ஃபர்ஸ்ட் மூவிக்கு வந்ததே அந்த ஃபிளாஷ் மூவி தான் நினைக்கிறேன். ஆமா. நீ தான் அந்த மினியன் மூவிக்கு வந்த உன்னை கூட்டி போன பிறகு தனியா நானும் அம்மாவும். இவன் ஃபர்ஸ்ட் வந்தது வந்து இதுதான் என்னது ஃபிளாஷுக்கு போனோம்ல அதே ரீடிங் சினிமாஸ் மூவிஸ்க்கு எங்க அவதார் பார்த்தோமோ அங்கதான் நம்ம ஃபிளாஷும் பார்த்தோம். And my first movie to the theaters was மினியன்ஸ் யா அது What was my first movie? ஏய் Flash. இப்பதானா சொன்ன ஃபிளாஷ் How many times? He just literally said 3 times right now, including this one. Flash. Now you just said 4 times, including 8 times that you guys said Flash. And I'm 9 times. Bottom. சரி விடு திருப்பி டைவர்ட் பண்ணிட்டு போகாதீங்க ஒழுங்கா கான்சென்ட்ரேட் गाइस ஃபோக்கஸ் Focus on one. Okay. bros Yes. focus Okay, we focus. Let's not tell anything. Phone who distracting us. Bye. I love you. Why did you say bye? We haven't even reached it. You already say bye. See? I know. Okay, that's weird. Called it. டேய் சும்மா ஜோப்லாம் இதெல்லாம் பண்ற கூடாது யூ பக்காடா தூள் Pagoda. How dare you? how dare you ஏய் Why are you pointing at you? Why are you pointing at me? Point at him. I didn't do anything. சாஞ்சு உட்கார் பிருத்வி அப்புறம் முகம் ஒழுங்கா தெரியாது லைட்ல சாஞ்சு உட்காரு What are you? உட்காரு கேமரா அடிச்சதுன்னா அப்புறம் நீ ஒழுங்கா உட்காரலனா அது ஒரு பிரச்சனை உட்காரு ஒழுங்கா உட்கார்ந்துட்டு அப்படியே பாரு சைடு வழியா City center. சாஞ்சு உட்காரு Okay. So now what do you talk about? இங்கெல்லாம் பிளாக் டவுன்ல ஃபுல்லா கேமராஸ் இருக்கும் டிராஃபிக் கேமராஸ் அதனால ஒழுங்கா உட்காந்துட்டு வரணும் அவனுங்க போலீஸ் கூட வர தேவையில்லை கேமராலேயே பிடிச்சி ஃபைன் அனுப்பிச்சு விட்டுருவாங்க வீட்டுக்கு ஓகே அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாது நீங்க போட்டோ தான் எடுத்துருக்கீங்க வீடியோ எடுத்தா தெரியும் உங்களுக்கு நாங்க பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம கிட்ட டேஷ் கேம் இல்ல ஓகே அதனால ஒழுங்கா பிஹேவ் பண்ணுங்க எல்லாரும் பிரச்சனை ஆகும் Well, I think we're in the mall. Guys, I think we're next to the mall. கரெக்ட் Oh, we are. we are in this is the mall Well, I think I know which company this what's the cinema is. It's Hoyts, right? Hoyts அதான் தியேட்டர் பேரு I knew it. HOYTS Because I saw it in because there was a list of all the shops in this mall in front of it, and I saw Hoyts. ஆமா டாப் ஃப்ளோர்ல Hoyts இருக்கு I wonder how a big cinema can fit in this small building. ஸ்மால் பில்டிங் டேய் It looked so small. அந்த இப்ப நம்ம அங்க லெஃப்ட் திரும்ப இடத்துல இருந்து இங்க வரைக்கும் வருது அது இன்னும் முடியல பில்டிங் இன்னும் போகுது வேற Wait, what is that? இந்த ஹோல் ஸ்ட்ரீட்டுக்கு வருது பில்டிங் நீ என்னன்னா ஸ்மால் பிளேஸ்ல எப்படி தியேட்டர் Oh, ஃபிட் wait, that பண்ணாங்கன்ற whole street is the building? ஆமா அதான் அந்த ட்ரீயை தாண்டியும் பில்டிங் போகுது அந்த சிங்கிள் அப்புறம் ட்ரீ இருக்கு பாத்தியா Yeah. அதையும் தாண்டி பில்டிங் போகுது ஏன்னா அங்கதான் நம்ம போய் இப்ப பார்க்கிங் ஏற போறோம் மேல I thought only this parking area was. இது வந்து பார்க்கிங் ஏரியா தான் பில்டிங் அந்த சைடு பக்கம் இருக்கு இது வெறும் பார்க்கிங் ஏரியா தான் இப்ப நீ பாத்துட்டு இருக்கு Wait, there's also TK, man. Target, Cotton On. பாத்தியா அது இதான் அந்த ட்ரீ சொன்ன இல்லையா இப்ப இன்னும் பில்டிங் போயிட்டு இருக்கு பாரு பார்க்கிங்கே இப்பதான் வருது நம்ம ஏற வேண்டிய பார்க்கிங் அந்த ஒயிட்ஸுக்கு இதெல்லாம் வந்து ஷாப்பிங் வரவங்க பண்ற பார்க்கிங் அதுதான் இப்ப கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் நம்ம ஒயிட்ஸுக்கு இங்க வெளியில விட்டா தான் நமக்கு லாய்க்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா 10 o'clock ஆச்சுன்னு வச்சுக்கோ இங்கெல்லாம் எல்லா கடையும் இது சரி எல்லா கேட்டையும் அடைச்சிருவாங்க பார்க்கிங் கேட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷனிங் தான் ஆனா நீ பார்க்கிங்க்கு வருவல்ல அந்த கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஏதோ ஒரு இடத்துல மட்டும்தான் ஓப்பன்ல இருக்கும் அந்த இடம் நம்ம கண்டுபிடிச்சு வரணும் அது மால் அடிக்கடி வந்து பழக்கம் இல்லைன்னா நமக்கு தெரியாது What if the cinema is in the like right side and the parking place like the only open gate is all the way in the other side? தெரியல அதான் தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் வரனா தெரியாது யாராவது இருந்தாங்கன்னா மால் ஆட்களை தான் கேட்டு நம்ம வரணும் சோ அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு அதனாலதான் என்ன பண்றேன் இந்த பார்க்கிங்ல ஷாப்பிங்க்கு வர பார்க்கிங்ல விடாம இங்க மேல டாப்ல விட்டுட்டோம்னா அந்த பிரச்சனை எதுவும் இல்ல ஸ்ட்ரைட்டா தியேட்டர்ல இருந்து நம்ம பார்க்கிங் வந்துடலாம் இது ஓபன் பார்க்கிங் அதனால நமக்கு ப்ராப்ளம் இல்ல It's something similar that happened. ஆமா நம்ம ஃபிளாஷ் பார்த்தோம்ல அந்த டைம்ல கார் வந்து உள்ள இதாயிருச்சு மாட்டிக்கிச்சு No, like in what's it called? Rousing. ஆமா ரவுசல் மால் அப்படி ஆச்சுல Yeah, and it's அப்புறம் கடைசில லைப்ரரி வழியா வந்து அங்க இருந்து லிஃப்ட் புடிச்சு கீழ அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் வந்து அப்படிதான் கார் எடுத்தோம் நம்ம no, like you asked someone that was அவரே எந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் அவங்க மூடிட்டு இருந்தாங்க ரெஸ்டாரண்ட் அவங்க கிட்ட கேட்டா அதுல ஒரு எம்ப்ளாயி தான் சொன்னாங்க இந்த மாதிரி லைப்ரரியில இருக்கும் ஒரு லிஃப்ட் அது லைப்ரரி டோர் திறந்திருக்கும் பூட்டிருக்காரு சோ போங்க அதுலயே போனீங்கன்னா லிஃப்ட் வழியா கீழ நீங்க பார்க்கிங் போயிடலாம் அப்படின்னாங்க ஏன்னா எல்லா சைடுல இருந்து நீ பார்க்கிங் போறதுக்கு ஆக்சசிபிலிட்டி எல்லா மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க ஏன்னா அதுவும் நம்ம வந்து லேட் ஷோல லைக் நைட் ஷோ தான் வந்தோம் and also you know like that guy we asked for help where we were, right? I thought before we asked him, you're the tallest person I ever seen with my eyes, but now after seeing how tall he is compared to you, now he's the tallest person I've seen in my own eyes. அப்படியா அந்த அளவுக்கு ஞாபகம் உனக்கு எனக்கு தெரியல ஆளுக்கு இருந்தாங்களா Yes, Amma was also there. Amma was there, yes. I know Prithvi was also there and he looked very chubby.
பிருத்வி சின்ன வயசுல சப்பியா இருந்தான், இப்ப லீனா இருக்கான். Well, I see the Hoyt symbol. Why did Hoyt? But I don't know why it says Oats instead of Hoyt, because the hatch is not bright now. I don't see the hatch. பார்க்கிங் லைன்ல நிக்கிறோம். சரி, இப்போதைக்கு படத்தை பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம ரிவ்யூ கொடுப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. Yeah. ஓகேவா? So like Appa and after we come back, we'll give it out of it one like something out of 10 stars. நான் தமிழ்ல சொன்னதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. You பார்த்துட்டு didn't வருவோம். start. ஓகே ஃபைன். அவ்வளோதான் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஒயிட்ஸ் தேட்டரு. அப்படியே தேட்டருக்குள்ளே வந்துட்டு இங்கே ரைட்டில் போனீங்கன்னா 2 நாட்டி பாய்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. உட்காந்து பென் அண்ட் ஜெரிஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்காங்க. என்ன பிருத்திவி திருட்டு தரம் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றான் பாருங்க பென் அண்ட் ஜெரிஸ் ஐஸ்கிரீமை. எப்போ நைட்டு ஏற்கனவே வெளியில் சில்லுன்னு இருக்கு. இது சம்மராக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ ஆல்ரெடி வின்டர் ஆரம்பிச்சிருச்சு. ஓ, அவன் கணக்கு வாங்கியாச்சப்போ உன் கணக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ உன் கணக்கு என்ன பாப்கார்னா? சோடா ட்ரிங்க்ஸ் வாங்கி தர மாட்டேன். Don't think you can get cool drinks as well. What about something else? Popcorn வாங்கி தருவேன். Soda drinks are not allowed for you guys. Something else instead of soda, popcorn or ice cream. வேற என்ன ஒண்ணுமே இல்லையா? அதான் வச்சிருக்காங்க. That's it. அது இல்லாம இருக்கிறனால தான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க வழி இல்லாம. இல்ல நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க 2 பேரும். அது தவிர்த்து வேற எதுவும் இல்ல. அவ்வளவுதான் வச்சிருக்காங்க அவங்க. இதுனா இந்தியால இருக்கிற தியேட்டர் நினைச்சியா உட்காந்து சமோசா பஃப்லாம் ஆர்டர் பண்றதுக்கு. அங்க டோனட்லாம் கூட இருக்கும் இந்தியால. கை தள்ளி வச்சுக்கோங்க பாருங்க, டர்ட்டியா இருக்கு. என்ன பிருத்வி, இப்போ டின்னர் சாப்பிட்டோம் மேட் மேக்ஸில், டாக்கோஸ் வாங்கி சாப்பிட்டேன். அப்போ கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிடல. ஐஸ்கிரீம் இப்படி கடகடான்னு உள்ள ஓடுது பாரு. நம்ம 7 o'clockலாம் வந்துட்டோம். 7 o'clockே ஃபுட் கோர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு மெக்டி கூட இல்லை. வேறு வழி இல்லாமல் இப்போ மெக்சிகன் ஃபுட்டெல்லாம் சாப்பிட வேண்டியதாக போச்சு. நம்ம ஃபில்லாக இருந்துச்சா இப்போ கம்மியில்? டாக்கோஸ் நாச்சோஸும் சாப்பிட்டது போதுமா? அது பசிக்குதுன்னு சொல்லக்கூடாது. இப்போ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். நாளைக்கு இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. நீ தானே சாப்பிட்டுருக்க. இப்போ அதுவும் அவன் மட்டும் சாப்பிட்ற மாதிரி. ஐயோப்பா, ரொம்ப அப்படியே கட்டி போட்டு உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க சாப்பிட்றதுக்கு. பெரிய பனிஷ்மெண்ட் மாதிரி பில்டப் கொடுக்காத. சரி, சாப்பிட்டு முடி. படம் பார்த்துட்டு திருப்பி வருவோம். எப்படி இருக்கு படம்னு பார்க்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி 7 மணிக்கு வந்தோம். ஃபுல்லாகவே ஃபுட் கோர்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து சுற்றி பார்த்தோம். சில கடைங்க மட்டும்தான் இருக்குது. நாண்டோஸ் சிக்கன் அந்த மாதிரி சில கடைங்க தான் இருக்குது. அதில் சரி மேட் மேக்ஸ் இது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேட் மேக்ஸ் மெக்சிகன் ஷாப் இது. சரி, இங்கே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்கோஸ் ரொம்ப நாள் ஆசை உங்களுக்கு சாப்பிடணும். ஸோ டாக்கோஸும் நாச்சோஸும் வாங்கி கொடுத்துட்டு டின்னரை முடிச்சாச்சு. நாங்கள் இந்த ஊரில் தான் ஒரு தொல்லை. நம்ம ஊரில் 6 மணிக்கு தான் ஜெகஜோதியாக எரியும் எல்லாம் குழந்தை விட்டு. இங்கே என்னன்னா இவனுங்க 6 மணி 7 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவானுங்க. நமக்கு வந்து ரொம்ப சிக்கலாக இருக்கும். இத்தனைக்கும் இது ஒரு சாட்டர்டே நைட்டு. ஏதோ ஒரு வீக்டே இருந்தால் கூட பரவாயில்ல. சாட்டர்டே நைட்டு இப்படி பண்ணுறானுங்க. 7 மணிக்கெலாம் எல்லாத்தையும் மூடிட்டு போயிட்டானுங்க. இங்கே டிக்கெட் செக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தால் இதான் லாபி. இது என்ன சினிமா 10. 10 ஸ்க்ரீனோட வச்சுருக்காங்க. ஆமாம், இங்கே போட்டிருக்கானே ஸ்க்ரீன் 10ன்னு. ஆமாம், இங்கே 9. ஓ மை காட், 10 ஸ்க்ரீன் இருக்காங்கடா. ஏய் வா வா. நம்ம வந்து ஸ்க்ரீன் 4. No, we have to go to screen 4. அன்ஃபார்ச்சுனேட்லி LIK வந்து வெறும் 8:30 ஷோ மட்டும்தான் ஓடுதுங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஷோ. ஸோ நேற்று ஒரு ஷோ போட்டாங்க, அதில் டிக்கெட் கிடைக்கல. இன்றைக்கி வாங்கிட்டோம் இந்த ஷோவில். எங்கடா 3க்கு அப்புறம் 5 தான் காட்டுது. 4 எங்க? இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கிறதா என்ன? இதுதான் 4. ஆமாம், இட்ஸ் கிளீனிங். திஸ் ஒன் இஸ் 4 ஐ திங்க். வெயிட் பாய்ஸ். யா ஜஸ்ட் வா. ஸோ எங்கள் ஸ்க்ரீனை இன்னும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ரெடி ஆகலை. ஏய் 4 ஓகே. அதான் ஸ்க்ரீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாரி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வராங்க, அந்த லேடி வராங்கல்ல, தட் இஸ் ஸ்க்ரீன் 4. ஸோ இப்போ தான் ஒரு மூவி முடிஞ்சிருக்கு. ஸோ தில் க்ளீன் இட் நவ். இங்கே பாரு, இப்போ பீர்லாம் விற்கிறானுங்க. டே அட பாவிக்கலாம். இந்த ஸ்க்ரீன் 6 இருக்குல்ல, இங்கே தான் ஆகலான்னு பார்த்தோம் நம்ம. ஞாபகம் இருக்கா? இப்போ என்ன ஓடுது? துரந்தர் 2 ஓடிட்டு இருக்கு பாரு. இப்போ 7:30க்கு ஆரம்பிச்சிருக்கு ஷோ. துரந்தர் த ரிவெஞ்ச் ஹிந்தி மூவி. யா
அது ஆடு, நீ ஆடை பார்த்துட்டு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ துரந்தர் மூவி ஓடிட்டு இருக்கு. ஆமாம், இங்கே உள்ள 7:30 ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மணி 8 o'clock ஆச்சு. ஆடி ஃபர்ஸ்ட் 30 minutes ஓவர். கேம்ஸ் எல்லாம் வேற வச்சு டேய் ஏன்னா ஆடை பார்த்து உயிரை வாங்குறீங்க. வாடா டேய், ஜூனில் தான் வருது. வா. ஸ்க்ரீன் எக்ஸ் இது என்னன்னு தெரியலையே. சினிமா 7 இதில் சூப்பர் மேரியோ ஓடுது. ஏய், சூப்பர் மேரியோ இஸ் ரன்னிங் இந்த ஸ்க்ரீன். பார், சூப்பர் மேரியோ. ஆடி மூவி ஃபினிஷ்டு. 6:30 போட்டு முடிச்சிட்டாங்க. அதான் கதை திறந்துருக்கு. மூவிஸ் ஆடி ஓவர். பீர், ஒயின், ஸ்பிரிட்ஸ் இதெல்லாம் வந்து தேட்டர்லேயே வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ப்ராக்ரஸிவ் இவங்கெல்லாம். பாய்ஸ் என்ன பார்க்குறீங்க இப்போ? ஸ்க்ரீன் 5 பக்கத்து ஸ்க்ரீனில் என்னது? பிடிஎஸ் வேர்ல்டு டூர். ஏய், யாருங்க அது? கேபாப் டிமன் ஹண்டர் ஃபேனு. அதான் அவர் தான் தோற கேபாப் டிமன் ஹண்டர் ஃபேன். அதான் கரெக்டாக பிடிஎஸ்ல வந்து நிற்குது பாரு. ஒரு பிடிச்ச கழுதா எங்கே போனாலும் ஒரு கேபாப்பை பிடிச்சிடறான். என்னது? டேய், இது ஒரு கேள்வியாடா? இதான் நம்ம ஸ்க்ரீனு. Come on. Come boys, come. Yes, go. D, A, B, C, D. Our row is D. Hello. Hello. Here. நம்ம இந்த சைடு நினைக்கிறேன். வா, we are this side. இப்போ அப்படியே ரீடிங் சினிமாஸ் மாதிரி தான் இருக்குது பார்த்தியா? நான் சொன்னேன்ல, நம்மள பாரு நீ. வா 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 பிரகத்து, ஒன்றை தான் சொல்லிட்டு இருக்கான். காது கேட்குதா இல்லையா? ஏறு ஏறு. திஸ் ஒன். ஸ்க்ரீன் கொஞ்சம் சின்ன ஸ்க்ரீனாக தான் இருக்குது. ஆனால் இருட்டில் எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியலையே. அங்கே ஒரு அம்மா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்குல்ல, அதான் எண்டு லாஸ்ட்டு சீட்டு. தம்பி என்ன பண்ணிருக்கீங்க? அங்கே யாராவது டிசேபிள்டு வீல் சேரில் வந்தாங்கன்னா அவங்க வந்து இங்கே 2 பேர் வச்சு பார்க்கலாம். இப்போ டிசேபிளுக்குலாம் கூட தேட்டரில் ஆப்ஷன் வச்சுருக்காங்க பாரு. இது நம்மள மாதிரி இடத்துல உட்கார்றது. அவங்களுக்கு வீல் சேர் பெரியவங்களுக்குலாம் இப்போ வயசானவங்களாம் வீல் சேர் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அவங்களாம் இப்போ இங்கே வச்சு பார்ப்பாங்க. கம், லெட்ஸ் கோ அவுட். க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணதுக்கப்புறம் திருப்பி உள்ள வரும். கமன் கமன். ஓ பிருத்வி, கம் பிரகத். வா ஃப்ரண்ட்ல ஓடு. இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ வாங்க சீட்டை பிடிப்போம். கமன், ஏறு ஏறு. இப்போ அவ்வளோதான். ஸ்க்ரீனே சின்ன ஸ்க்ரீனாக இருக்குது. ஹேய், நெக்ஸ்ட் ஒன். சென்ட்ரல் அப்பா விட்டு நீ அந்த சைடு உட்கார். அங்கே உட்கார். செட்டில் ஐடியா? இங்கே வைக்காத, மடியில் போய் அப்படியே. ஓ, பிளேட் தள்ளி உட்கார். பிளேட் தள்ளி உட்கார். No. I'll sit in the middle. No. I'll sit in the middle. But no, I'm sitting on the middle. சரி, ஓகே, உட்கார். ஆனால் சண்டை போடாமல் இருக்கணும். சண்டை போட்டிங்கன்னா நான் மாற்றிடுவேன் இடத்த. ஆரம்பிச்சிருச்சு recliner. What is the sound? No. தெரியுது, படுக்கிற மாதிரி வந்துருக்கான் பார். அவ்வளோதான், உள்ள வந்து உட்காந்தாச்சு. பயப்படுங்களை பாருங்கள். இப்போ தூங்க ரெடி ஆகிட்டானுங்க. காலை நல்லா சொகுசாக வச்சுக்கிட்டு நல்லா தூங்குற மாதிரி உட்காந்துருக்கீங்க ரெண்டும். இதுவாக ஃபுல் படம் பார்க்க போது சான்ஸே இல்லை. பார்ப்போம். சரி பாய்ஸ், இப்போ லைட் போடுங்க. படம் பார்த்தாச்சு. மணி 11 ஆகுது நைட்டு. What do you feel now? I actually liked it. You actually like the movie? Yeah. அவன் பாரு, இங்கே தேட்டர்லையும் தூங்குறான், இங்கேயும் தூங்குறான். இவனை வச்சுக்கிட்டு ஒரு படம் பார்க்க முடியாது. இன்னைக்கும் ஃபுல்லாக தூங்கிட்டு நடுவில் கரெக்டாக பிரேக்குக்கு எதிர்த்தாரு. அப்புறம் திருப்பி படுத்துட்டு செகண்ட் ஹாஃபும் ஃபுல்லாக தூங்கிட்டான். You only woke up for like a half of the ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சோண்டு தான் முடிச்சிருந்தான் அவன். Yeah, like நான் சொன்ன மாதிரியே. in the half of the movie,
of movie. ஏய் முழிச்சுல இருக்கியாடா? I'm not even. What? Are you tricking us? I thought you were tricking us. ஓகே எந்திரிச்சிட்டியா? நல்லா தூக்கமோ? But I'm now sleeping now because it's too cold. ஆமா வின்டர் வந்துருச்சு, அதுக்கு என்ன பண்றது? I know because it's winter, so cold. Like when we were going to the theaters, it wasn't cold. But when we, watched the movie and that, I kind of regret removing my jacket because they put the AC on. நான் அதான் சொன்னேன் இவனுங்க ஏசி நல்லா போடுவாங்க, நம்ம ஏற்கனவே அனுபவிச்சோம்ல அவதார்லயே. Yeah. அதான் சொன்னேன் ஜாக்கெட் போட்டே இருங்கன்னு, நீங்க கேட்கல, அவுத்துட்டீங்க. But why did they put AC? அது தெரியல, அப்படிதான் பண்றானுங்க ஒவ்வொரு வாட்டியும். இப்படியே தான் பிரச்சனை ஆகுது. நல்லா ஏற்றி விட்டுறான். செகண்ட் ஹாஃப்ல பயங்கர சில்லுன்னு இருக்கு. சரி அதை விட படம் எப்படி இருக்கு அது சொல்லுங்க. Oh, I really liked it, especially the climax where Pradeep. கேப் எடுத்துரு. காக்குள்ள தானே இருக்கும், எதுக்கு கேப்? So like I really liked the part where Pradeep Ranganathan found some kind of robot and then picked it up, wear it on his. No. Don't tell what happened in the movie. Tell how the movie was. Oh, I really liked the movie. என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு? What? என்ன பிடிச்சிருந்துச்சு? If I can continue what I was talking about now. அதுதான் பிடிச்சிருந்துச்சா? Yeah. வர ரோபோட்லாம் பிடிச்சிருந்துச்சா? No, like where he got the armor, hand thing, and then he touched it in his arm, and then he punched. நடுவுல என்னமோ பயங்கரமா விழுந்து சிரிச்சிட்டுலாம் இருந்த. What? ஏதோ நடுவுல சிரிச்சிட்டுலாம் இருந்த நீ. Sometimes. காமெடி சீன்ஸ்க்கு. No. Sometimes I do that, and sometimes when some drama stuff happens and it's like almost impossible to solve, I actually kind of laugh in that one. Okay. What about you, Prithvi? I didn't think. Prithvi தான் படமே பார்க்கலையா? அப்புறம் என்ன ரிவ்யூ வர கொடுக்குது? Prithvi படமே பார்க்கல இன்னும். They didn't watch the climax. ஒவ்வொரு வாட்டி இது ஒண்ணு. Maybe next time we go to. ஒரு டிக்கெட் வேஸ்ட் பண்ணியே ஆகணும். சோஃபா செட் மாதிரி ஒரு போட்டு வச்சிருக்கானுங்க. ரெக்லைனர் சோஃபா செட் மாதிரி ஒரு சீட். அது போதும் துறைக்கு படுத்து நல்லா அப்படியே தூங்குறதுக்கு. வீட்ல தூங்குற மாதிரி அங்க வந்து தூங்கிட்டு இருக்கான் ஏசியை போட்டு. But I think next time we go watch a movie in theaters, I think we need to put him to in someone's house or something so they can babysit him, and then we go watch the movie. அப்படி பண்ண முடியாதுல்ல, எல்லாரும் சேர்ந்து தான் போகணும். அப்புறம் அவன் ஃபீல் பண்ணுவான்ல. சரி படம் வந்து இப்போ சென்னைலாம் வந்து இந்தியாலாம் நல்லா டெவலப் ஆகி இந்த மாதிரி ஃபாரின் மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த படத்தில் அது நல்லா சூப்பராகவே காட்டியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ட்ரோன் ஷாட் மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்டாக. கீழே இருக்கும்போது சில பில்டிங்ஸ் தெரியும், அது வந்து உண்மையிலேயே ஃபாரின் எடுத்தாங்களா இல்லாட்டி செட்டு போட்டு எடுத்தாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி தான் எடுத்துருக்காங்க. ஆனால் நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. I don't know why, but if you see it from the top, it kind of looks like the normal Chennai, India, like in the present day now. But if you see it, like if you go inside it and see, it's like you're in another world. ஆமா அதான். அப்புறம் ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் சூப்பரா மேக்கப்லாம் போட்டு பயங்கர அப்படியே அழகா காட்டுறாங்க வச்சுக்கோயேன். எல்லாத்தையும் வர எல்லா கேரக்டருமே வந்து நல்லா இவரெல்லாம் இந்த படத்துலயும் ஃபுல்லா தமிழ்ல தான் பேசியிருக்காரு சீமான். I don't know why they didn't mention this important part from the trailer, but the hero what was that world called again about? பசுமை உலகம். No, like some kind of world where people who have phones, will go to prison and that. அதுதான் அந்த ஆர்கானிக் வேர்ல்ட். The hero Pradeep, he was actually born in the organic world where if you have a phone, you will, you will be sent into the mini prison, which isn't like a prison. Isn't that bad, but yeah. And they should have got that part because that was one of the most important details. So then the people can understand what's actually happening in the story. அதான் செட்டப் எல்லாம் சூப்பரா இருக்கு, ஆர்டிஸ்ட் எல்லாம் சூப்பரா அழகா இருக்காங்க பாக்குறதுக்கு எல்லாருமே. அதே மாதிரி நடிப்பு சூப்பர், ஓவராலா சூப்பர்னு சொல்லிடலாமா? எப்படி இருந்துச்சு படம்? நீ கிளைமேக்ஸ் பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்க, நீ படத்தை பத்தியே பேச மாட்டேற. No, I did talk about what similar to start and almost over the time. ஓகே, படம் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம வந்து பார்த்தா நல்லா இருக்கும். சும்மா ஏதோ இந்த ரொம்ப ஹைப்பா ஏற்றி விட்டு பார்த்தா ஸ்டோரியில மேபி கொஞ்சம் சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் நம்ம 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணோம். தம்பி தூங்கிட்டான். ஸோ வி ஆர் ஹாப்பி. கரெக்டா? எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, உனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆப்வியஸ்லி தீமா சாங் வி ஆல் லைக். ஸோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கில் அது வரும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. And I have another question. Why was
song made released in 2024 when the actual movie was released 2 years later, which is this year, 2026. ஆமா அதான் சொல்றேன்ல, இப்போ போன அக்டோபரே வர வேண்டிய மூவி இது. ஆனா இவங்க 2024 அக்டோபர்லயே தீமா சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா I was hearing this song along with Amma, so I clearly remember 2024 அக்டோபர்லயே சாங் வந்துருச்சு. Movie was supposed to come I think it was supposed to come last Valentine's Day வர வேண்டியதுன்னு நினைக்கிறேன். அதாவது லைக் 2025 Valentine's Day வர வேண்டியதா இல்லாட்டி இந்த Valentine's Day வா? ஆனால் அக்டோபர்லேருந்து போஸ்ட்போன் ஆகிட்டு வருது போன வருஷத்தில். ஸோ ஃபைனலி இட் ரிலீஸ்ட் அண்ட் ஓகே, இட் வாஸ் குட். Well, I think I know which OTT gone. ப்ரைம் I know. அது ஸ்டார்டிங்கில் போட்டாங்கல்ல ப்ரைம்னு. No, not Prime. Prime Video. ஐயோப்பா ரொம்ப ஸ்பெசிஃபிக் இவரு. Yes, but look at the actual whole detail. ம் Well, I can't believe we talked so much that we almost involved. ஆமாம், அதுக்குள்ள வீட்டுக்கிட்டே வந்துட்டோம். No. ஓகே, ஸோ எங்களுக்கு படம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. Yeah. ஒருத்தன் தூங்கிட்டான், ஸோ அவங்ககிட்ட கேட்கறது பிரயோஜனமே இல்லை. அதனால எனக்கும் பிறகுக்கும் நல்லா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். So- I recommend to watch this, pay tickets and watch it in cinemas, or when they release it free, you can watch it. ஓகே ஃபைன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் forget to Like and subscribe. Bye. see you. Also share.